ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சளிக்கு ரசம் வைக்கிறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள். புளி, சீரகம், குருமிளகு, மல்லி, வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் கருவேப்பில், அப்புறம் வரமிளகா, தூதுவளை தழை. எங்கள் வீட்டில் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வளர்த்திட்ருக்கோம். அதனால் தூதுவளை தழை, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். அப்புறம் நான் இன்றைக்கி செய்கிறது உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தூதுவளை ரசத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வடச்சட்டி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வடச்சட்டி வச்சு எண்ணெய் வடச்சட்டி காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச பிறகு எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றுனீங்கனாலே போதும். நான் கொஞ்சம் உண்டுனே ஊற்றிருக்கேன். ஏன்னா தேங்காய் அப்படி காரத்தன்மை இருந்தாலும் அது இது பண்ணி விட்டுரும். அதுக்கு கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு கருவேப்பில் போடுங்க. கருவேப்பில் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதி கருவேப்பில் போட்டு நல்லா தடப்படன்னு வெடிக்கும். கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு போடுங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 10 பல் 2ஆக வெட்டி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கி விடுங்க. அதை வதக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறம் சீரகம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்துட்டே இருக்கணும். நல்லா அந்த எண்ணெயில் வெள்ளைப்பூண்டு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மல்லி கொஞ்சோண்டு போடுங்க. மல்லி கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா போதும். ஒரு இத்தினோண்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். அந்த வாசத்துக்கு மட்டும் மல்லி போட்டு சீரகம் மல்லி போட்ட பிறகு குருமிளகையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வரமிளகா 2 தான் நம்ம போடுறோம் காரத்துக்கு. அதனால் குருமிளகு நீங்கள் நிறையா சேர்த்திட்டிங்கன்னா சளி நெஞ்சு சளியாக இருந்தாலும் அது அறுத்துட்டு வெளியே வந்துடும். வெள்ளைப்பூண்டு, குருமிளகு, சீரகம் இது 3ம் நீங்கள் சளிக்கு சூப் வச்சு குடித்தாலே போதும், நல்லது. சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கா